வணக்கம். தமிழ் பூமியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்படி நம்ம வீடியோ பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நம்ம வந்து இந்த கம்யூனிட்டி ஆரம்பிக்கும் போது ஒரு இன்ஸ்பிரேஷனாக நம்ம வந்து டெக்னாலஜி வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கையை மாற்றுது, நம்ம அதை சீக்கிரம் ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறோம், அது நம்மளுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணோம் அப்படின்னு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். பிக் டேட்டா ஸ்டார்ட் பண்ணும்போது, பிக் டேட்டா வந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி தமிழ் பூமினா தமிழை பற்றி போடலான்னு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பிக் டேட்டா நம்ம படித்தோன்னே சரி பிக் டேட்டா பற்றி போடலாம் தமிழ்லன்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பித்தோம். ஸோ அப்படியே நம்ம சேனல் அப்படியே கம்யூனிட்டியாக பில்ட் ஆகி இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ அப்போ நான் என்ன யோசித்தேன்னா, லைக் டெக்னாலஜி வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கையை எப்படி சேஞ்ச் பண்ணுது அப்படின்றது எனக்கு இப்போ தான் தெரியும் தோணுச்சு. லைக் யோசித்து பார்க்கும்போது இந்த இயர் எண்டு வந்தாலே இந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி எதோ யோசிச்சுட்ருப்போம்ல. ஸோ அப்படி தோணுச்சு. ஸோ டெக்னாலஜி நிறைய பேரோட வாழ்க்கையை நம்ம ஊரில் சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ இன்க்ளூடிங் மீ. என்னோடய வாழ்க்கையை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். திருநெல்வேலியில் ஒரு கிராமத்தில் இருந்தேன்னா, அப்போ வந்து என்ன இன்ஜினியரிங்னா என்னன்னு தெரியாது, எதுனா எதுவுமே தெரியாது. இன்ஜினியரிங் நான் ஏன் 12th முடிச்சு போகணும்னு நினச்சேன்னா, என் ஃப்ரெண்டு வந்து இன்ஜினியரிங் போகணுன்னா, சரி அவங்க கூட படிக்கலாமே அப்படின்ற மாதிரி போய் போனது தான். இன்ஜினியரிங்லாம் போகிறதுக்கே அதான் பிளானாக இருந்துச்சு. பட் அப்படி இல்லாமல் எதுவோ வாழ்க்கையோட பாதைகள் திசை மாதிரி வந்து நானும் இன்ஜினியரிங் படித்தேன். ஃபைனலாக டிப்ளமோ படித்தேன், அப்புறம் இன்ஜினியரிங் படித்தேன். ஸோ அப்புறம் டெக்னாலஜிக்குள்ளே வந்து டெக்னாலஜியால் நம்ம வந்து இவ்வளோ தூரம் இங்கே வந்திருக்கோம். ஸோ ஃபினான்ஷியலி நம்ம வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸாக இருந்துட்டு இப்போ ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் லெவலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இட் இஸ் டெக்னாலஜி தான் ஒன் ஆஃப் த ஒரு மேஜர் சேஞ்சாக இருந்துச்சு. ஸோ அதை நம்ம வந்து இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து அதை சொல்லணும். ஸோ நான் வந்து பெரிய டெக்னாலஜிலாம் நான் பெருசாக ஆள்லாம் கிடையாது. பட் அது ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். அது இட்ஸ் சேஞ்ச் மெனி பீப்புள்ஸ் லைஃப். சொசைட்டியை சேஞ்ச் பண்ணியிருக்கு, நம்ம இந்தியாவே சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கு, தமிழ்நாட்டையே சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம சொல்லணும். அவங்களுக்கு வந்து அவங்களையும் இந்த இதில் இன்னும் கொண்டு வரணும் அப்படின்றது தான் என்னோடய இன்டென்ஷனாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் டெக்னாலஜி படிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லையா, இதே ரொம்ப ஜாலியாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. இதையும் எல்லோரும் படிக்க மாட்டுறாங்க. இதை வந்து நம்ம வந்து லைக் ஒரு படம் பார்க்க நம்ம போகிறோமே, அது ஜாலியாக தானே இருக்குது, ஏன் இதை நம்ம அப்படி கொண்டு வர முடியாதுன்னு நான் ரொம்ப யோசிச்சுட்ருப்பேன். ஸோ அது அப்படி தான் நிறைய இதெல்லாம் ட்ரை பண்ணோம். பட் அதை அப்படியே பாதி பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த தாட் தான் எனக்கு இன்னும் இருக்குது. நம்ம ஏன் படம் பார்க்குற மாதிரி கொண்டு வரக்கூடாதுன்னு இப்போ நிறைய அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பட் நம்ம சைடில் ஒன்று பண்ணுவோம் அப்படின்றதுனால தான் நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அந்த கிளாஸ் எடுக்கிற நான் ரியலி மிஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்து ஒரு 4 வருஷமாக நான் கிளாஸ் எடுக்கவே இல்லை. ஸோ அதை திருப்பி நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு ஃபன்னாக ஒரு இன்ஸ்பைரிங்காக நம்ம வந்து கிளாஸ் எடுப்போம் அப்படின்றது தான் இப்போது நெக்ஸ்ட்டு பார்ட் ஆஃப் ஈக்குவேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ என்ன கிளாஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா, டேட்டா இன்ஜினியரிங், ஹவு டேட்டா இன்ஜினியரிங் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். இதுதான் ஓவரால் டாப்பிக்கு. ஸோ இதில் நம்ம டேட்டா இன்ஜினியரிங் பற்றி என்ன, பிக் டேட்டா, ஸ்பார்க் எல்லாமே நம்ம கொண்டு வருவோம். ஏன்னா பிகாஸ் தட்ஸ் வாட் ஐ நோ. அண்ட் இதை பற்றி மட்டுமே நம்ம பேச போகிறது கிடையாது. நம்ம வந்து ஓவரால் ஐடியை பற்றியும் பேசுவோம். ஐடியில் எப்படி வந்து ஹவு கேன் சேஞ்ச் யுவர் லைஃப், எந்த மாதிரியான டெக்னிக்கல்லாம் இருக்குது, எந்த மாதிரி இது இருக்குது, அதோட லைக் பாத்வேஸ் எல்லாத்த பற்றியும் நம்ம வந்து இந்த செஷனில் நம்ம பேச போகிறோம். ஸோ என்றைக்கு இந்த செஷன் பிளான் பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா, December 16, 17 அந்த 2 நாளில் நம்ம ஒரு 2 hours, 4 hours ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இந்த செஷன் இருக்கும். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் செஷன் யூ வில் ஹாவ் சம்திங் டு நோ. ஒரு புதுசாக ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், இல்லைனா யூ மைட் கெட் இன்ஸ்பயர்ட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இதில் இருக்கும். அண்ட் மெயினாக நம்ம டேட்டா இன்ஜினியரிங் ஒரு டெக்னிக்கலாக ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இது அலாங் வித் த ஓவரால் இதுலேயும் நம்ம டெக்னிக்கலாக ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும்ல, டேட்டா இன்ஜினியரிங்காக நம்ம இதில் பிக் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹூ கேன் லேர்ன் டேட்டா இன்ஜினியரிங்? எனிபடி கேன் லேர்ன் டேட்டா இன்ஜினியரிங் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாத்துக்குமே டேட்டா இன்ஜினியரிங் பேசிக்ஸ் தேவைப்படுது. அண்ட் இதில் என்ன, வாட் இஸ் த மெயின் மோட்டிவ் பிஹைண்ட் திஸ் கோர்ஸ் அப்படின்னு, இந்த கோர்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஜஸ்ட் டு ரீகனெக்ட் அண்ட் தென் நம்மளோட திருப்பியும் அந்த லைக் கிளாஸ் எடுத்துகிட்டு வர்றது தான் இதோட மெயினான ரீசன். அண்ட் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன, யாரெல்லாம் ஜாயின் பண்ணலான்னா, எனிபடி, நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ஐடியில் இருக்கலாம், ஐடியில் வேலை தேடிட்டு இருக்கலாம், டேட்டா இன்ஜினியராக இருக்கலாம், அண்ட் நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம். ஸோ யூ கேன் ஜாயின் தி செஷன். அண்ட் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏதாவது ஃபீஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஃபீஸ் இருக்குது. அண்ட் ஃபீஸ் இஸ் நத்திங் பட் இந்த மாதிரி இவ்வளோ ஃபீஸ் அவ்வளோ ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது. வாட் எவர் யூ விஷ் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு ₹1, மினிமம் ₹1. ₹1 நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். ₹1 கொடுத்தாலும் கூட ஓகே தான். ஸோ ஃபீஸுன்றது வந்து இந்த செஷனுக்காக ஃபீஸாக வாங்கலை, நம்ம ஒரு கமிட்மெண்ட்டுக்காக தான் ஃபீஸ் வாங்குகிறோம். ஸோ யூ வாண்ட், நீங்கள் வந்து நான் இதில் ஃபீஸ் கொடுத்தாலும் ஒரு கமிட்டடாக இருப்போம், நம்மளும் ஒரு கமிட்டடாக ஃபீஸ் வாங்கிட்டோன்ட்டு. ஸோ இட் டசன்ட் மேட்ரு, ₹1 ₹2 ₹1 கமிட்டட் இஸ் கமிட்டட். ஏன்னா ஃபீஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு இதுவே வேறு மாதிரி. நம்ம அந்த 4 hours உங்களோட கமிட்மெண்ட் இருக்கும், நம்மளோட கமிட்மெண்ட் இருக்குன்றனால தான் இந்த சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம். அண்ட் இந்த 4 hours செஷன் முடிஞ்சிச்சு, உங்களுக்கு வந்து யூ டோன்ட் ஃபீல் லைக் ஓகே என்னடா ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நினச்சிங்க, நீங்கள் இந்த செஷனில் எந்த வேல்யூமே இல்லைன்னு நினச்சிங்கன்னா,
அந்த ரூ. 1 நான் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறேன். ஸோ இட்ஸ் நாட் ஃபார் மணி, பட் வி ஹாவ் டு இன்வால்வ் சம் கைண்ட் ஆஃப் மணி. இதில் கொஞ்சம் மணி இன்வால்வ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ தட் இஸ் வை இந்த ஃபீஸ். அண்ட் இதில் யார் வேணால் ஜாயின் பண்ணலாம். அண்ட் நம்ம டேட்டா இன்ஜினியரிங் பற்றி மெயினாக பேசுவோம். அண்ட் மோர் தென் தட் நம்ம வி வில் டாக் மோர் அபவுட் எப்படி இது வந்து ஹவு இன்ஸ்பைரிங் இட் இஸ், எதுக்காக நம்ம ஐடிக்குள்ளே வரணும், எதுக்காக வந்து டேட்டா இன்ஜினியரிங் எப்படி சேஞ்ச் பண்ணுது, ஹவு இட் இம்பேக்ட்ஸ் சோஷியல் ஒரு சிஸ்டத்தை எப்படி பண்ணுதுன்றது. அண்ட் நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, பிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன், பட் என்னால் நிறைய பேருக்கு பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ அப்படி யாரும் இருந்தீங்கனாலும் நீங்கள் அந்த செஷனில் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் நம்ம வில் டிஸ்கஸ் தரோலி நம்ம பேசலாம். அண்ட் தட்ஸ் வெரி மச் இட். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஐடி வந்து ஒரு மனிதனோட வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுதுன்னா அது ஐடி மட்டும் கிடையாது. எவ்ரி திங் ஃப்ரம் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃப்ரம் த சொசைட்டி. ஒரு சொசைட்டி ஹெல்ப் பண்ணி தான் இப்படி ஒரு சேஞ்சை வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு தனி மனிதன் நான் மட்டும் இருக்கேன், என்னால் மட்டும் வந்துட முடியும்னா முடியவே முடியாது. ஒரு ஸ்கூல், நான் படித்த ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். நான் எங்கள் ஊர்லேருந்து 2 கிலோமீட்டரில் போனால் ஹை ஸ்கூல் வந்துடும். ஸோ அப்படி அந்த டியூரேஷனில் ஸ்கூல் இருந்ததுனால தான் என்னால் படிக்க முடிஞ்சிச்சு. நான் அந்த கிராமத்துலேருந்து வந்துட்டேன், நான் பெரிய ஆள் அப்படிலாம் கிடையாது. சொசைட்டியாக அதுதான் நம்மளை வந்து கொண்டு வருது. ஸோ யாருமே ஒரு தனியாக நான் வந்து படிச்சிட்டேங்க, நான் வந்துட்டேங்கன்றது வாய்ப்பே இல்லை. அங்கே ஒரு ஸ்கூல்லனா நான் எப்படி வந்திருக்க முடியும்? ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஒரு காலேஜ்லனா நான் எப்படி வந்திருக்க முடியும்? அப்படி ஒரு கவர்மெண்ட்லனா நான் எப்படி வந்திருக்க முடியும்? ஸ்கூலில் வந்து முன்னாடியே காமராசர் ஓப்பன் பண்ணல அப்படின்னா, லைக் ஏதோ ஒரு சீஃப் மினிஸ்டர் அவங்க ஓப்பன் பண்ணல அப்படின்னா நம்ம எப்படி நாங்கள் படிச்சிருக்க முடியும்? ஸோ இந்த கொஸ்டின், ஸோ நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம காரணமே கிடையாது. ஸோ இட்ஸ் யாரெல்லாமோ பண்ணதோட ரிசல்ட்ஸை தான் நம்ம வந்து அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம பண்ணுறதோட ரிசல்ட்டை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அனுபவிக்க போகிறாங்க. ஸோ அதுக்காக வி ஹாவ் டு ஒர்க். ஸோ அதுதான் பேசிக்கான ஐடியா பிஹைண்ட் திஸ். அண்ட் ஐ ஹோப் நீங்கள் இந்த செஷனில் வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வி வில் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹவ் நைஸ் செஷன் வித் யூ கைஸ். அண்ட் 16th December மறந்து விடாதீர்கள். பை பாய்.